कल्पितकल्पोऽयं प्रत्यर्थी கஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஜூலை 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க போகிறோம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் பயங்கரமான உச்சம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா விரயஸ்தானத்துக்கு வந்து உட்கார்றார். ஸோ வீட்டுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக, சுபகாரியங்களுக்காக கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் போடுவீங்க. புதுசாக ஒரு நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, புதுசாக ஒரு வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் செய்யக்கூடிய பிராப்தம் இருக்கிறது. சுக்கிரன் வீட்டில் செவ்வாய் குரு இருக்கும் பொழுது மிதுனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வாழ்க்கை துணையோட கண்டிப்பாக சண்டைகள் சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. ஒன்று. ரெண்டாவது, இடமாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம், வெளியூரில் வீடு வாங்குறது, வெளிநாட்டில் வீடு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய பிராப்தம் உண்டாகும். ரெண்டாவது, இந்நாள் வரை லக்னத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கிளம்பி 2ஆம் இடத்துக்கு போகிறது பேசிக்கலாக தனப்பிராப்தத்தை அதிகரிக்கும். நிறைய இது வரைக்கும் செலவு பண்ணியிருப்பீங்க. ட்ராவலுக்கு, வண்டி வாகனங்களுக்கு, சுபகாரியங்களுக்குன்னு செலவு நடந்திருக்கும். இப்போ பணத்தை வரும். என்ன செலவு பண்ணிங்களோ அது ரிட்டர்ன்ஸ் வரும். சூரியன் சுக்கிரன் புதன் 2ஆம் இடத்துல உட்காந்துருக்க போகிறார் மிதுனத்துக்கு. சூப்பராக இருக்குது. நீங்கள் என்ன பேசுகிறீங்களோ அதுதான் சட்டம். குடும்பத்தில் வாக்குவாதங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நிவர்த்தியாகும். தனப்பிராப்தம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய பெனிஃபிட்ஸ் தேவைப்படும். அது எல்லாமே நடக்கும். வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய தனப்பிராப்தம் கொடுக்கும். உடம்பு மட்டும் சற்று கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ஃபினான்ஸ் செக்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு, உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பேச்சை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான ஒரு காலப்பிரமாணம். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு புதன் போகிறாரு. புத்திசாலித்தனம் பயங்கரமாக இருக்கும். நிறைய பேருக்கு நீங்கள் எதிர்பார்த்தாலும் பார்க்கலினாலும் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுவீங்க. லோன் கிளியர் ஆகும். நண்பர்கள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பேசிக்கலாக நல்ல பேர் கிடைக்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கும். ஸோ எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் சரி, மிதுனத்தில் பிறந்தக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் முழுக்க. அதுவும் பெண்களுக்கெல்லாம் அபாரமாக இருக்கிறேன். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் போகும்போது கண்டிப்பாக நகை வாங்குவீங்க, வெள்ளி வாங்குவீங்க. நிறைய பேருக்கு லைஃப் ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். முக லட்சணம் அதிகரிக்கும். ஆளே மாறிடுவீங்கன்னு சொல்லலாம். ஆல் தீஸ் திங்ஸ் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். சந்தோஷம் 100, பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது 80. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாமகிரி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிகள் அல்லது 12 லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.